இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
இந்த கிளாஸை நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவது என்னுடைய மனைவி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்த ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்ல கைத்தட்டி. எவ்வளோ போராட்டம், ஏன்னா லேடிஸாக வந்திருக்கிறோம், வீட்டில் எவ்வளோ போராட்டம், இப்போது குடும்பத்தில் வர வழியில் எல்லாத்தையும் சகிச்சு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு 3 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாளில். ஏன்னா நம்ம ஜெபம் என்ன பண்ணுறதில்ல, ரொம்ப குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ கடைசி வருஷத்துக்கு வந்துருக்கோம், நிறைய ஜெபிக்கணும். ஏன்னா இந்த 10 மாதம் நம்மளை கண்ணிமணி போல் காத்து வந்த தேவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி நல்லா ஜெபிக்கணும். ஏன்னா இந்த 10 நாதங்கள் நம்ம எப்படியெல்லாம் கடந்து வந்தோம் கொஞ்சோண்டு திரும்பி பார்க்கலாமே இல்லையா. நம்ம லைஃபு, நம்முடைய ஃபேமிலி லைஃபு, நம்முடைய சபை லைஃபு நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளோட இருந்தாலும் பேசுவார். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். ஒரு 3 குறிப்புக்காக ஜெபிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அருமையான ப்ரேயரை ஏற்படுத்திக்க அருமையான சகோதரருக்காகவும் அவர் கொடுத்த 2 மகன்கள் மருமகள் பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணோம், நன்றி சொல்லணும் இல்லையா. அவர்களை கொண்டு தான் என்ன பண்ணிக்கிற இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிக்க. 2வது நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வீட்டில் இது வந்துடுவங்க, இந்த இப்போ வந்துடுவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்லுவோம், வந்துடுவங்க 1 ஹவரில் வந்துடுங்க, 2 ஹவர்ஸில் வந்துடுங்க, அவ்வளோதாங்க வந்துடுவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் ஏமாற்றிட்டு வரணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அப்படி சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க வீட்டில். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கேன். அதனால தான் ஏன்னா இது வந்துடுவங்க இப்போவே அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து பிறகு 2 ஹவர் ஆகும், 3 ஹவர் ஆகும். அப்போ போகும்போது நம்ம பயந்து தான் வீட்டுக்குள்ளே காலை வைக்கிறோம். அவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோ, வீட்டில் என்ன சொல்லிவிடுவாங்களோ, என்ன பண்ணிவிடுவாங்களோ, என்ன பேசிடுவாங்களோன்னு பயந்து தான் போய் வீட்டில் காலை வைக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே நம்மளை ஆண்டு நம்ம பலப்படுத்தி அனுப்புறதுனால அந்த பயத்தை எடுத்து போட்டு நம்மளை கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. 3வது எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கடைசி வருஷத்தில் வந்திருக்கிறோம். நல்லா ஆண்டவர் பாதத்தில் கொஞ்சம் நாட்கள் ஒதுக்கி 3 நாளோ 7 நாளோ 21 நாளோ 40 நாளோ ஒதுக்கி என்ன பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் சொந்தக்காரர்களுக்காக, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக உங்கள் ஜபத்தில் நீங்கள் காத்திருந்தால் ரொம்ப நல்லது. 7 வருஷமாக அடிமைன்னு காத்துட்டுருக்கேன், 40 நாள். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் என்னால் முடியுமான்னு நினச்சேன். ஆனால் இப்போ 15 நாள் கூட்டிட்டாரு. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஜபத்தில் நம்ம காத்திருக்கும் போது தான் இந்த வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஜெபித்து நம்ம வசனங்களை வாசிக்கணும். 2வது நீங்கள் வசனங்களை வாசிட்டீங்க, நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ என்ன பண்ண, இது எடுத்து மற்றவங்களுக்கு, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும், பக்கத்தில் வரவங்களுக்கும், பக்கத்தில் பேசுகிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த வார்த்தையை எடுத்து சொல்லலாம். இன்றைக்கி பாரு இந்த வசனம் எடுத்த, இன்றைக்கி 2வது அதிகாரத்தில் கோபம் வருது. இந்த கோபத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக அன்றைக்கி கோபம் மூட்டுற மாதிரியே நம்ம கூட யாராச்சும் அனுப்பிவிடுவார், பிசாசு அனுப்புவான், கரெக்டாக அனுப்புவான். அனுப்பி என்ன பண்ண தெரியுமா, நம்ம கோபப்படுறோமா இல்லையா பார்க்கலாம். இவங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கோபத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபிச்சிருக்கிறாங்களே. இன்றைக்கி கோபம் வரக்கூடாதுன்னு தானே ஜெபிச்சுட்டு வந்திருக்கோம். ஏசப்பா கோபமும் இருக்குன்னு, மற்றபடி ஏசப்பா மேலேயும் ஒரு இது எல்லாம் நமக்கு இருக்குது. 3 விதத்தில் கோபம்னு. ஏன்னா கோபம், மிகுந்த கோபம், கடினம் 3 கோபம் இருக்குது. அந்த 3 கோபத்தில் அந்த கோபத்துலேருந்து என்ன பண்ணு, ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ண பிறந்தப்பவே யாருக்கிடும் கோபக்காரியாக தான் கோபக்காரில் தான் இருந்திருப்போம் இல்லையா. இன்றைக்கி ஆண்டவர் தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன கேட்பாங்க எல்லாம் பார்த்து, சாந்தின்றவங்கெல்லாம் ரொம்ப அமைதின்னுவாங்க. நான் சொல்லுவேன், சாந்தின்றவங்க அமைதியே இல்லை அப்படின்னுவேன். அமைதியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், எது அப்படி நான் தெரியலையே அப்படின்வேன். அப்போ கோபக்காரின்னு நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் இருந்திருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் கோபப்பட்டிருந்தோம். இன்றைக்கி வசனம் உள்ளே போக 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 அந்த கோபமெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் அரைஞ்சிடும். எவ்வளோ நம்ம இப்போ நமக்கு எதிராக ஒரு தப்பு செஞ்சால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம சகிச்சிக்கணும். இந்த வேதத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அல்லேலூயா. இந்த வேதத்துக்குள்ளே போகும்போது அந்த கிஃப்ட் ஆர்டர் நம்மளுக்கு தராருங்க. அதுக்காக நம்ம காத்திருந்து ஜெபித்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனம் தான் நம்மளை காக்குது. இது வரைக்கும் காத்து வந்துச்சு. இந்த 24வது வருஷம் நம்ம முடிக்க போகிறோம் இல்லையா. 25வது வருஷத்தில் போக போகிறோம். ஆண்டவர் நம்மளை நடத்தணும், நம்ம குடும்பங்களை நடத்தணும், நம்ம சபையை நடத்தணும். நமக்கு தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படாத, நம்ம யாருக்காவது ஜபிச்சிருப்போம், இவங்க ரட்சிக்கு பண்ணணும், அவங்க ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரணும். நம்ம சொந்தத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத இருக்கு, நம்மளை பார்த்தா கோபப்படுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் போகிறாங்க அப்படின்னு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் என் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர் நாங்கள் ஹிந்து குடும்பம் தான். ஆனால் 6 பேர் நாங்கள் திருமணம் ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு சொல்லாங்க 5 குடும்பமாக இந்து தான். எங்கள் 5 கீழே இருக்கிற எங்கள் தங்கச்சி தம்பிங்க எல்லாமே, நானும் இந்து தான். ஆனால் ஆண்டவர் 6 பேரும் ஆண்டருக்குள்ளே தான் கொடுப்பணும். மாமா ஒரே ஸ்டவ்வாக நின்னார்.
ஸ்ட்ராங்காக நின்னார். ஆனால் நிறைய ஜெபத்தில் இருப்பார். அவர் அப்படி ஜெபிச்சு அக்காவும் மாமா ஜெபம் அனுப்புது 5 பேருக்குமே கிறிஸ்துக்குள்ளே மாப்பிள்ளை, கிறிஸ்துக்குள்ளே பொண்ணு வந்து இன்றைக்கி ஆண்டவர் கிருபையாக எங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எங்களை நடத்தின மாமா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டார் போன கொரோனாவில். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நடத்திட்டுருக்கிறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வழியெல்லாம் காட்டுறாங்க பாரு நம்மளுக்கு, அவனுக்கு எவ்வளோ பேர் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா. அப்போது இந்த பைபிள் கிளாஸ் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? அருமையான சகோதரிக்காக, ஐயாக்காக, பிள்ளைகள் 2 மகன்களுக்காக, அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த அருமையான நாளில் கூட ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற அருமையான ஆண்டவரே, சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கணவருக்காக செபிக்கிறேன். அவர் கொடுத்த 2 மகன்களுக்காக செபிக்கிறேன். 2 மருமகளுக்காக செபிக்கிறேன். கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த குடும்பத்தை உடைய அன்பின் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்கு இருக்கிற குறைகளாக நிறைவாக்குங்கப்பா ஸ்தோத்திரம். நிறைவான இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம். இவர்களை இன்னும் அக்னி எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருக்கு எடுத்து பயன்படுத்துங்க ஸ்தோத்திரம். இவங்க போகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, நிற்கிற இடத்துல சாட்சி உள்ள ஜீவியம் காணப்பட கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அப்பா இந்த அருமையான குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குடும்பம் இன்னும் வாழ்ந்துட்டோம், இன்னும் அநேகர் உம்மண்டைக்கு கொண்டு வரட்டும், இன்னும் அநேகருக்கா பாரப்பட்டு ஜெபிக்கட்டும். நல்ல ஒரு ஜெப ஆவி அந்த வீட்டுக்குள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறீங்களா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுதும் ஒரு ஜெப ஆவினால் நிரப்பப்படட்டும் ஐயா. இந்த இடம் முழுதும் ஜெப ஆண்டவரே இந்த இடத்துல நடந்து கொண்டே இருக்கட்டும். இந்த இடத்துல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல யார் யார் வராங்களோ அந்த இடத்துல ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல போகிறாங்கப்பா. அதற்காக நன்றி. இந்த இடத்துல விடுதலை நாயகன் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள் அப்பா எந்த வியாதிகளில் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். உடைய வருமானத்தில் ஆசீர்வதித்து கொடுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் மேன்மைப்படுத்தும்படி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறையா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த தாழ்மையை பெற்றுக்கொண்டு இந்த குடும்பத்தை சாட்சி அந்த இடத்துல நிறுத்திருக்கிறீங்களா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. நாளில் கூட அப்பா ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா. அவ கணவர் மகள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா. அருமையான குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறையா. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் நிர்மூலமாகட்டும் ஐயா. சத்துரு கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் நிர்மூலமாகட்டும் ஐயா. உடைய கிருபையுள்ள வார்த்தையினால் குடும்பங்களை கட்டுங்கப்பா. இந்த கடைசி நாட்களே வார்த்தை கொண்டு குடும்பங்களை கட்டும்படி நம்முடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை கட்டுங்க, கணவரை கட்டுங்க, பிள்ளைகளை கட்டுங்க. குடும்பமாக ஆராதிக்கட்டும், குடும்பமாக ஆலயத்துக்கு வரட்டும், குடும்பமாக அப்படி பாதத்தில் உட்காரட்டும். குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. குடும்பங்களை போதுமான இருந்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த குடும்பம்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. குர்நேலி குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் ஐயா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய பயத்தை அந்த குடும்பங்கள் காணப்பட கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். குடும்பத்திற்கு எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பத்தில் என்ன குறைகள் நிறைவாகட்டும். சப்பா கிருபை தாங்கப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தர் தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறப்பா. எல்லா நன்மையும் கூட்டி கொடுத்து குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவள் போகல வருகிற கூட இருங்க. உங்களுடைய குடும்பமாக ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பமாக அப்படி பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கட்டும். அதிக நேரங்களை கொடுங்க. ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எலிசபெத்தும் சகரியம் ஆண்டவரே ஸ்தோத்திரியா குற்றமற்றவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இந்த அருமையான குடும்பங்கள் இப்படியா காணப்படும்படியா, நீதி செயலாக காணப்படுமையா, நியாய செயலாக காணப்படுமையா, குற்றம் இல்லாதவர்களா இந்த குடும்பங்களை பொறுப்பெடுக்கும்படியான காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் தேவன் பொறுப்பெடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். என் தேவனோட இன்னும் பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் அவர்களை கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் கொண்டு வரப்போகிற கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளில் கூட அப்பா ஸ்தோத்திரம். அடியானை கூட கொண்டு வந்தீங்கப்பா. ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. எங்களில் ஒன்றில்லப்பா. எல்லாம் நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். உமக்கு பொறுப்பெடுங்க. எங்களுக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நாங்கள் போகும்போது வரும்போது இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்தும்படியா, எங்கள் குடும்பங்களை நடத்தும்படியா உங்களுடைய அன்பின் கருத்துங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்.
பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் கூட அப்பா ஸ்தோத்திரம். இப்போது கிளாஸில் பிள்ளைகள் உட்காரும்போது தேவ ஆவியை நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. ஆவியானவரை நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்கு ஒன்று தெரியாதுப்பா, நீங்கள் கற்றுக் கொடுப்பதை பிள்ளைகளுக்கு அந்த இருதயத்தில் அது பதியத்தக்கதாய் அப்பா, இருதய பலைகளை எழுதி கொள்ளத்தக்கதா, அந்த இருதய பலைகளை கிருபைய சத்தியமும் நிரம்பி இருக்க சொல்லுங்கள் வாசிக்கிறப்பா. அந்த இருதய பலைகளை அப்பா, அந்த வார்த்தைகள் கடந்து போய் இருதய பலைகளை எழுதிக்கொள்ளவும், அந்த கழுத்தில் கட்டிக்கொள்ளவும் நீ கிருபை கொடுத்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் பார்க்காதுன்னு சொல்லிங்களாப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகள் அதை கேட்டு ஆண்டவரே அது உணர்வடைய கிருபை தாங்கப்பா. உணர்வடைனப்பா, வசனத்தை கேட்பது மாத்திரம் இல்லப்பா, உணர்வடைந்து அநேகருக்கு சாட்சியாக நிற்க கிருபை தாங்கப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சி, குடும்ப வாழ்க்கையில சாட்சி, ஊழிய வாழ்க்கையில சாட்சி, பொதுவான வாழ்க்கையில் சாட்சியை கொடுத்து நடத்தும்படி உங்களுடைய கருத்தில் இவங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. வந்திருக்கிற எங்களை ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறையா, வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்தும். உங்களுடைய பாதத்தில் தாழ்த்துக்கிறோம். துதிக நமக்கெல்லாம் ஒரு கெடுக்கிறோம். ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் இந்த வேத பாட வகுப்பில் வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவது, வேதத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும். ஏன் நம்முடைய கரத்தில் வேதம் வந்ததுன்னா அதை குறித்து நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். முதலாவது, வேதத்தை நாம் தேடி வாசிக்கணும். நம்முடைய கரத்தில் வேதம் இருக்கிறதுனா அதை என்ன பண்ணணும்? தேடி வாசிக்கணும். அப்படின்ட்டு ஏசாயா 34:16 நம்ம அதை வாசிக்கிறோம். ஏசாயா 34:16 தெளிவாக ஆண்டவர் எழுதிட்டார், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கன்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம் தேடி வாசிக்கிறது எப்படின்று நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நம்ம வேத வாக்கியம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதை இரவும் பகலாம் பார்க்கலாம், வாஞ்சியோடு பார்க்கலாம், வைராக்கியத்தோடு பார்க்கலாம். இப்போ வேத வாக்கியங்களை யாரெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலும் அவருடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கிறோம். புரியுங்களா? அப்படி நல்லா அதை சிந்திக்கணும். நீங்கள் என்ன எடுத்தாலும், என்ன மைய வார்த்தை எடுத்தாலும், மைய வசனத்தை எடுத்தாலும் கொஞ்ச நேரம் அதை சிந்தித்துக்கினே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவில் அந்த சிந்தனை உருவாகுது, நினைவுகள் உருவாகுது, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே எண்ணங்கள் உருவாகுது. ஆத்மாவுக்குள்ளே தான் என்ன இருக்குது? இந்த இருதயம் இருக்கிறது. புரியுங்களா? நம்ம சரீரத்தில் எப்படி இதயம் இருக்குதோ அதே போல் ஆத்மா என்ன இருக்குது? இருதயம் இருக்கிறது. அப்போ ஆத்மா என்பது மிக முக்கியமானது. இப்போ வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும். மூன்றாவது, தியானிக்கணும். புரியுங்களா? அதை வாசிக்கும் போது எப்படிலாம் நீங்கள் அதை வாசிக்கணுன்னா அங்கே போட்டிருக்குது பாருங்கள். முதலாவது, நீங்கள் இந்த வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். ஹல்லேலூயா. அப்போது எப்படி இருக்கணும்? நம்ம வாஞ்சியாக இருக்கணும். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சியாக இருந்தால் தான் அது நமக்கு அதனுடைய பலனை தருகிறது. எப்படி ஒரு குழந்தை தன் தாயினுடைய பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கிறது, அதே போல் தான் நாமும் இந்த வசனத்து மேலே ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. புரியுங்களா? இது ஏதோ ஒரு கடமைக்காக வாசிக்கக்கூடாது, ஏதோ ஒரு பொழுதுபோக்காக வாசிக்கக்கூடாது, இல்லை நம்ம ஒரு எப்பவுமே வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. எப்போவுமே வாசிக்கும் போது எப்படி இருக்கணும்? திருவசனமாக ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? வாஞ்சி இருக்கணும். புரியுங்களா? அப்போ தான் ஆவியானவர் கிரியை செய்வார். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தில் அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கும் போது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாய் இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். மனோவாஞ்சை. இங்கே பேதுரு சொல்கிறாரு, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருந்தாராம். பேதுரு அப்படி எழுதுகிறாரு. ஆனால் இங்கே பவுல் எப்படி எழுதுகிறாரு சொல்லுங்கம்மா? மனோவாஞ்சியாக. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினவர் லூக்கா.
அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினவர் யார்? லூக்கா எழுதுகிறாரு. ஆனால் அதில் போட்டிருக்குது எப்படின்னா, அந்த பட்டணத்தில் எப்படி இருந்தாங்களாம், இந்த வேத வசனத்து மேல் மனோவாஞ்சியாக இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசித்திருக்கிறாங்க. அப்போ நம்ம தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உள்ளான மனிதன் ஆத்மாவுக்காக அனுதினமும் வாசினே இருந்தோம்னா, தினந்தோறும் வாசிக்கும் போது இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளான அந்த மனிதன் வந்து எப்படி இருக்கிறான்? ஒன்று புதிதாக்கப்படுவான், இரண்டாவது புதிதாக்கப்பட்ட பிறகு புஷ்டி ஆகுவான், மூன்றாவது சிருஷ்டிப்பின் சாயல் அடைகிறான், நான்காவது மறுரூப சாயலுக்கு ஆயத்தமாயிடுறான். அல்லேலூயா. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் என்னாவது நல்ல குணங்கள் உருவாகுது. புரியுங்களா? வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருந்தாங்களா? நல்ல குணசாலிகளாக. புரியுங்களா? அப்போ நம்ம ஒரு குணசாலியாக மாறுவது நம்மக்கிட்ட இல்லை, ஆண்டோடைய வசனத்துக்கிட்ட தான் இருக்கிறது. அந்த வசனம் நமக்குள்ளே போய் என்ன பண்ணுது? ஒரு குணசாலியை உருவாக்குது. அல்லேலூயா. அதை கர்த்தர் ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். சொன்னவர் அவரே அதை என்ன பண்ணுவார்? நம்ம என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம், ஆராய்ந்து வாசிக்கிறோம். இரண்டாவது நம்ம இந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும்னா, சங்கீதம் 119 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அல்லேலூயா. ஆண்டுடைய கட்டளை எப்படி இருக்குன்னா, கருத்தாய் நம்ம என்ன பண்ணாதே, கை கொள்ளணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கருத்தோடு இதை வாசிக்கணும், கருத்தோடு இதை கை கொள்ளணும். அந்த மாதிரி நமக்குள்ள அந்த வாஞ்சை. இரண்டாவது கருத்தோடு நம்ம இதை என்ன பண்ணணும்? கட்டளையை கை கொள்ளணும். இரண்டாவது அந்த கருத்தோடு மற்றவர்கள் சொல்லுவதை விட கருத்தோடு தான் சொல்லணும். புரியுங்களா? அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. பாருங்கள், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணோம்? இந்த வசனங்களை பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும்? இப்போ நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் தேடிக்கிறீங்க, தேடி வாசித்திருக்கிறீங்க, ஆராய்ந்து வாசித்திருக்கிறீங்க, தியானித்து வாசித்திருக்கிறீங்க, இதை வாஞ்சோடு மனோவாஞ்சியோடு இதை வாசிக்கிறீங்க, ஆராய்ந்து பார்க்குறீங்க. அடுத்தது இதை கருத்தோடு என்ன பண்ணோம்? கட்டளை கை கொள்கிறீங்க. இரண்டாவது ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு? இந்த கருத்தோடு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம்? சொல்லித்தரணும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை நீங்கள் கருத்தோடு சொல்லித்தரணும், விடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் அதாவது இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் நம்ம சொல்கிறது முக்கியம் இல்லை, மறுமைக்குரிய காரியத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்ப்பது மிக அவசியம். அப்போது வேதத்தை குறித்து நல்லா அவங்களுக்கு தெளிவு உண்டாக்கிடணும். பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் குறித்து நல்லா தெளிவாக தெரியணும். பிதானா யார், குமாரனா யார், பசுத்தாவினா யார், புரியுங்களா? ஒரு தூதன்னா யார், புரியுங்களா? பிசாசு எப்படி வஞ்சிப்பான் ஜனங்களை, இது குறித்து நீங்கள் கருத்தோடு என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குடும்ப ஜபத்திலேயே என்ன பண்ணிடலாம்? சொல்லித்தரலாம். அப்போ கருத்தோடு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு போதிக்கணும். அடுத்த வாசிக்கலாம் நம்ம இன்னொரு வசனத்தை. அங்கே லூக்கா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10, 11 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். அப்போ 9லேருந்து நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்கிறார் ஆண்டவர் அங்கே? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். பாருங்கள், கேட்குறாங்க, இந்த ஊமையின் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்களே இல்லையா? இப்போ நம்ம கிளாஸில் உட்காந்துருக்குறோம், நம்ம ஒவ்வொன்றும் அந்த கருத்தோடு கேட்டு 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 என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு காரியத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். 10ஆம் வசனம் சொல்கிறாரு, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் உணராதவர்களாக இருக்கத்தக்கதாக அவைகளை ஊமைகளாக சொல்லப்படுகிறது. எப்படி சொல்கிறார் ஆண்டவரே? பாருங்க, அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ வேதத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம்லாம் வந்து ஒரு விதையாக இருக்கிறது. புரியுங்களா? இது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு விதை போடுறீங்க.
யாருக்காவது ஒரு விதை போட்டுட்டிங்கன்னா உடனே நீங்கள் ஜெபம் பண்ணிடுறீங்க. இந்த வசனத்தை சொல்லி தருவாங்க. யாருக்கு நீங்கள் சொல்லி தந்தாலும் அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது இந்த விதை ஒரு நாள் முளைத்து எழும்பி என்ன பண்ணுது, 30, 60, 100ஆக அது பலன் கொடுக்கறதுக்கு வழி வசத்துறது. அதனால தான் இந்த வேலையை ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. வசனங்களை பிரசங்கமாக, போதனையாக, உபதேசமாக, ஆலோசனையாக, புத்தியோடு என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு நீ சொல்லலாம். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டாலும் ஒரு மைய வார்த்தை எடுத்தீங்கன்னா கூட யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண 2 அல்லது 3 பேருக்கு நீங்கள் எடுத்த அந்த மைய வார்த்தை சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன பண்ணுது, மனசில் அப்படி பணிஞ்சிடும். அடுத்து நாம் பார்க்குறோம். அதிலேயே ஓசியா புஸ்தகத்தில் பாருங்கள், ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆபத்து வரும்போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, கஷ்டம் வரும்போது, பல பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் அதிகமாக ஆழமாக போய் என்ன பண்ணுவாங்க, கருத்தோடு தேட ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுங்களா? இது ஏன் அப்படின்னா சில நேரத்தில் வந்து நம்ம ஆரம்பத்தில் அந்த கருத்தோடு தேட மாட்டோம், கருத்தோடு சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்குமே கருத்தோடு சொல்லும் போது தான் அதுனாவது புரிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ கருத்தோடு சொல்லணும், கருத்தோடு தேடணும், கருத்தோடு மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரணும்னா இந்த ஆத்மாவுக்குள்ளே இந்த வாஞ்சி ஏற்படுத்தணும். புரியுங்களா? ஒரு வாஞ்சியை நமக்குள்ளே இருந்தால் தான் ஒரு வைராக்கியம், வசனத்து மேலே ஒரு பசி தாகம். அடுத்தது பாருங்கள், யூதா 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. பிரியமானவர்கள், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. அப்போ பொதுவான ரட்சிப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? அப்போ அது கருத்தோடு சொல்லணும். எல்லாமே அந்த கருத்துக்குள்ளே தான் வருகிறது. இப்போ வேதத்தை நம்ம கையில் எழுதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறோம், இது எப்படி வாசிக்கிறோம், புரியுங்களா? தேடி வாசிக்கிறோம், ஆராய்ந்து வாசிக்கிறோம், தியானித்து வாசிக்கிறோம். இது மூன்றுமே எப்படி இருக்கணும், வாஞ்சியோடு இருக்கணும், மனோ வாஞ்சியோடு இருக்கணும், கருத்தோடு வாசிக்கணும். இப்படி ஒரு சிஸ்டம் நமக்குள்ளே இருக்கணும். எப்படி இருக்கணும், தேடி ஆராய்ந்து தியானிக்கிறோம். அது மூணுமே எதுக்குள்ளே அமைஞ்சிருக்குது? ஆமாம், மனோ வாஞ்சை இருக்கணும், மனோ வாஞ்சை இருக்கணும், கருத்தோடு நீங்கள் இதை வந்து நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடணும். ஒரு வாஞ்சை உள்ளே இருக்கும் போது தானாகவே விடுதலை கிடைச்சது. என்னிடத்தில் அவர்கள் வாஞ்சியாக இருந்தால் நான் அவர்களை விடுவிப்பேன். அந்த வாஞ்சை இருந்தால் போதும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க என் மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்க, இந்த வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்க. அப்போ வாஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், உடனே விடுதலை தந்துடுவார். புரியுங்களா? இந்த வசனத்தில் நம்ம இந்த வேதத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஆத்மாவுக்கு என்னென்ன பலன், ஆத்மாவுக்கு என்னென்ன பலன் வருகிறது. இந்த வேதம் வந்து ஆத்மாவுக்கு என்னென்ன பலனை உண்டாக்கி தருகிறது. நம்பர் 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. முதலாவது நமக்கு இந்த வேதம் என்னவா இருக்கிறது, அழிவில்லாத வித்தாக வேலை செய்கிறது. அழியாத ஒரு வித்து எதுனா அவனுடைய வார்த்தை, வசனங்கள், சத்தியங்கள். இதுக்கு என்ன இல்லை, அழிவே கிடையாது. புரியுங்களா? ஒரு அழிவில்லாத ஒரு உலகத்தில் எது அழியாத எதுனா அவனுடைய வசனம் தான் அழியாது. இது உங்களுக்கு ஒரு வித்தாக வேலை செய்யுது. இது ஒரு பலன். புரியுங்களா? யாருமே கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அழிவில்லாத வித்தாக நமக்கு இது வேலை செய்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்குறோம் 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இது நமக்கு என்ன இருக்குது, இரண்டாவது ஞானப்பால்.
நம்பர் 1 சொன்ன அழிவில்லாத வித்து. இந்த வேதத்திலேருந்து நமக்கு ஆண்டு கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதம்னா, முதலாவது நமக்கு ஆண்டு என்ன கொடுத்தாரு? அழிவில்லாத வித்தாக நம்மை, அந்த வசனங்கள் அழிவில்லாத வித்தாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு நமக்கு ஞானப்பால். புரியுங்களா? நம்முடைய ஆத்மாவுக்கு என்னது? இது ஞானப்பால். மூன்றாவதாக எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கு அது தகும். ஆமாம், இது நமக்கு என்ன உண்டாக்கி தருது? பலமான ஆகாரம். புரியுங்களா? அதாவது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த பலமான ஆகாரத்தை நீங்கள் புசிக்கிற நாளில் இது உங்களுக்கு ஒரு நன்மை தீமை என்னதுன்னு டக்குன்னு பண்ணிடலாம், புரிஞ்சு கொள்ளலாம். பலமான ஆகாரத்தை நீங்கள் புசிக்கிற நேரங்களில் உங்களுக்கு நன்மை தீமை அப்படி வருதுன்னா, எது நன்மை எது தீமைன்ற என்ன பண்ணிடலாம் டக்குன்னு. உங்கள் கையில் கொடுக்கும் போதே சொல்லிவிடுவீங்க, பேசும்போதே நீங்கள் அதில் என்ன பண்ணுற ஃபில்டர் பண்ணுறீங்க. புரியுங்களா? யாராவது உங்கள்கிட்ட பக்கத்தில் பேசுகிறாங்கன்னா அவங்களிடத்துல நன்மை தீமை என்னன்னு டக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னா இதில் நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துருக்கணும். ஆமென். புரியுங்களா? அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றக்கூடிய யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வசனத்தை மேலே என்ன இருக்குது? அந்த வசனத்தை மேலே இருக்கிற அந்த பலமான ஆகாரத்தை நம்ம புசித்திருக்கிறோம். புரியுங்களா? அதனால் என்ன பண்ணால் யாராவது உங்களை ஒரு தட்டினா கூட என்ன பண்ண முடியாது, போய் கீழே விழ முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அடுத்தது 4வது நாம் பார்க்குறோம், யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இது நமக்கு என்ன உண்டாக்கி தருது? முதல் பலன். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக மாறணும் அப்படின்னா இந்த சத்திய வசனம் நமக்குள்ளே போகும்போது நம்மளை ஜெனிப்பித்து இது நம்ம என்ன உண்டாக்குதுன்னா முதல் குவாலிட்டியாக மாற்றி விட்டுறது. அதான் ஃபஸ்ட்டு பலனாக ஆண்டவருக்கு நம்ம என்னவாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு பலன். புரியுங்களா? அதான் முதல் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அந்த மாதிரி தரமாக மாற்றி விட்ருவார் ஆண்டவர். நீங்கள் எடுக்க இதில் உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இது என்னவா இருக்குது? வேத புத்தகம் மதுரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த அதிகாரத்தில் போய் நீங்கள் அதிகாரம் ஆராய்ச்சி பார்த்தாலும் இது உங்களுக்கு மதுரமுள்ளதாக மாறிவிடும். உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம வாசிக்கலாம், யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ வசனம் நம்ம என்ன பண்ணுது? பரிசுத்தமாக நம்மை பரிசுத்தமாக்கிறது. புரியுங்களா? பரிசுத்தமாக்குற ஒரே புத்தகம் வேத புத்தகம். புரியுங்களா? இந்த வசனம் நமக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன ஆக்கிடும்? பரிசுத்தம். இப்போ பரிசுத்தமாக ஒருத்தர் இருக்கிறன்னா அதுக்கு ஒரே வழி, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு இல்லை, வேதம் மட்டும்தான். இந்த வேதத்தை நீங்கள் உள்ளே கொண்டு போனால் ஒரு நாள் நீங்கள் பரிசுத்தமாக மாறுறீங்க. புரியுங்களா? அடுத்ததாக நாம் பார்க்குறோம் சங்கீதம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இப்போ வசனம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள் காலுக்கு எப்படின்னா மாறுது? தீபமாக மாறி பாதைக்கு வெளிச்சமாக மாற்றிடும். அப்படின்னா என்னன்னா, இந்த வசனத்தின்படி அந்த தீபம் உங்களுக்குள்ளே எரியுது அப்படின்னா நீங்கள் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல வாழ்ந்து காட்டுவீங்க. இரண்டாவது நீங்கள் பார்க்கும்போது தீபம் எரியுதுன்னா 4 பேருக்கு என்ன பண்ணலாம்? வெளிச்சத்தில் கொண்டு வரலாம். நீங்கள் தீபமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் என்ன பண்ண முடியல, அதில் அவங்களையும் கொண்டு வரலாம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே. அடுத்ததாக நாம் பார்க்குறோம் எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. பாருங்கள், இருதயத்துக்கு என்ன உண்டாகுது? இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வசனம் இந்த உள்ளே போகும்போது, இந்த வார்த்தை உள்ளே போகும்போது நீங்கள் அதை உட்கொள்ளும் போது அதுக்கு நேரத்தை கொடுக்கறதுனால இது உன்னுடைய இருதயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி கொண்டு வந்துடுது. புரியுங்களா? மனமகிழ்ச்சிக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு எதுலேயும் போனாலும் மனமகிழ்ச்சி பார்க்க முடியாது. ஆனால் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வேதத்திலேருந்து இருக்குது.
இந்த வேதத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்தா அது உங்களை மனமகிழ்ச்சியை வைத்துக்கொள்ளும். புரியுங்களா? இன்றைக்கி ஏன் மனமகிழ்ச்சி இல்லாத இருக்கிற காரணம்னா இந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலை, இதை தேடி வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்கலை, அதனால் மனமகிழ்ச்சி அவங்கள விட்டு போயிடுது. புரியுங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? இது மனமகிழ்ச்சி கொண்டு வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்குறோம் யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாருங்கள், இந்த வசனத்தின்படி ஒரு நாள் இந்த வசனம் என்ன செய்வோம்? நம்ம நியாய தீர்க்கும். அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நிற்கும் போது இந்த வசனம் தான் பேசும். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்திருக்கணும். இந்த வசனத்தின்படி வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வசனம் என்ன சொல்கிறதோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு வசனம் நம்ம என்ன செய்யும்? நியாயத்தீர்ப்பு போய் நிற்கும் போது வசனம் பேசும். புரியுங்களா? இந்த வசனத்துக்கு நம்ம என்னென்ன செய்யுதுன்னு சொல்லி வசனமே பேசிடும். அப்போ நியாயத்தீர்ப்பில் நமக்கு இந்த வசனம் நம்ம போய் நிற்கும் போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நான் வசனத்தின்படி வாழ்ந்துட்டேன், வசனத்தின்படி நான் இந்த பூமியில் வாழ்ந்தேன். இப்போ வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கை கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் அதை ருசித்து பார்த்துருக்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்க்குறோம் 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அப்போது வசனம் என்ன பண்ணுது? எப்பவுமே நாவில் இருக்கணும். ஆண்டவர் பேசுகிறேன்னா என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தர் உன்னோடு பேசுனா என்ன பண்ணியிருக்கணும்? வசனம் எங்கே இருக்கணும்? உங்கள் நாவில் இருக்கணும். அப்போ உங்கள் நாவில் வந்து என்னுடைய வசனம் இருந்தால் ஆண்டவர் பேசினே இருப்பார். புரியுங்களா? ஆண்டவர் எப்படி பேசுவார்? நாவிலையும் வசனம் இருக்கணும், இருதயத்துலையும் இருக்கணும், சரீரத்தில் இருக்கணும். ஆனால் முதலாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய நாவில் வசனம் இருந்துச்சுன்னா, வார்த்தை இருந்ததுன்னா ஆண்டவர் பேசுவார். என்ன பேசணும்? கரெக்டாக பேசுவார். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம எடுத்தது வந்து இந்த ஆத்மாவுக்கு தேவையான காரியங்கள். இது வரைக்கும் நம்ம எடுத்தெல்லாம் எதுக்காக? நம்முடைய ஆத்மாவுக்காக. ஆத்மாவில் வர எல்லா ஆசீர்வாதங்களும் இப்படி தான் வரும். சரீரத்துக்குள்ளே நம்ம எப்படி பிழைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த சரீரத்தில் ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு குணமாக்குதல் உண்டாக்குது. அல்லேலூயா. நம்மளை குணமாக்கணும், நம்மளை சுகமாக வைத்துக்கொள்ளணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த வேத வசனங்கள் நமக்கு அந்த வேலையை செய்கிறது. அல்லேலூயா. நம்ம நல்லா குணமாக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும், நமக்குள்ளே குணமாக்கணும்னா இந்த வசனம் நமக்கு அடிக்கடி நீ எடுத்துனே இருக்கணும். அடுத்த ஒரு வசனம் வாசிக்க எசேக்கியேல் 34:27. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன பண்ண? சுகத்தை உண்டாக்கி தரும். சுகமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. குணமாக்குறது இந்த வசனம் தான், சுகமாக்குறது இந்த வசனம் தான். நீங்கள் சரீரத்தில் சுகமாக இருக்கணும், புரியுங்களா? குணமாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா இந்த வசனத்துக்கு நிறைய நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னால் தான் வாசிக்கின்றதில்லை, நீங்களே வாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, நீங்களே தேட ஆரம்பிச்சிடுவீங்க, நீங்களே வேதத்தை எடுப்பீங்க, நேரத்தை ஒதுக்குவீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். போய் நம்ம இந்த வேதம் என்ன பண்ணுது? நம்மை சுத்தமாக்கும். நம்முடைய சரீரத்தில் நம்ம எப்படி சுத்தமாக இருக்கணும், புரியுங்களா? நம்ம சரீரத்தில் எப்படி சுத்தமாக இருக்கணும் இந்த வசனமே நம்ம கற்றுக் கொடுக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வசனத்தை எடுக்கும் போது, தேடும் போது, தியானிக்கும் போது, ஆராயும் போது இந்த வசனமே நம்மளை வழி நடத்தும். புரியுங்களா? வசனம் நம்ம காலுக்கு தீபமாக இருக்கும், பாதிக்கு வெளிச்சமாக இருக்கும். எங்கே போனோம் எங்கே போகக்கூடாதுன்னு நமக்கே இந்த வசனம் பேசும். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்குறோம்
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுடைய எல்லா தேவைகள் என்ன பண்ண தானவே கூட கொடுக்கப்பட்டுனே இருக்கும். எல்லாத்தையும் உங்களை ஆண்டு கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு எங்கே இருக்குபடினா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ உங்களுடைய இம்மைக்குரிய காரியங்களும் மறுமைக்குரிய காரியம் எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. புரியுங்களா? அப்போ இந்த வேத வசனம் ஃபுல்லாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுது. புரியுங்களா? அப்போ உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், புரியுங்களா, ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை நன்மைகளும் அத்தனை பலன்களும் நம்மை தேடி நமக்கு என்ன பண்ணோம் தானாகவே வர ஆரம்பிச்சிடுது. புரியுங்க? நீங்கள் அதை போய் தேட வேண்டியதில்லை. அதன் காலத்தை கரெக்டாக ஆண்டு கொடுப்பார். ஒரு மரம் வச்சுருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்மளே ரட்சித்து சபையில் கொண்டு வச்சுருக்கிறாருன்னா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் என்ன செய்வார்? நமக்கு என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக ஆண்டு செய்வார். புரியுங்களா? நம்ம வசனத்தின்படி வாழ்வதற்கு, வசனத்தை படி வாழ்வதற்கு என்ன வழின்னா, இந்த வசனத்துக்கு நேரம் கொடுக்காதனால தான் வசனப்படி வாழ முடியல, ஐக்கியமாகவும் இருக்க முடியல ஆண்டவரோட. புரியுங்களா? நம்ம வேறு விதத்தில் பிசாசு நம்மளை நடத்திடுவான். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவங்களுக்கும் நடுவில் என்ன இருக்கணும்? ஒரு ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியம் எப்படி வரும்? ஏன்னா தேவனை இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. இது வரைக்கும் என்ன தேவனை பார்த்துருக்குறீங்களா? இயேசுவை பார்த்துருக்குறீங்களா? யாருமே நம்ம பார்க்கல. ஆனால் இயேசுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் எப்படி வரும்னா இந்த வேத புத்தகத்து மூலமாக வரும். புரியுங்களா? வேதத்தை நீங்கள் எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோட ஐக்கியம் வைப்பார். இரண்டாவது, நீங்கள் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஐக்கியம் உண்டாகுது. மூன்றாவது, கர்த்தரை நல்லா துதித்து அவருக்கு நன்றி செலுத்தினா ஐக்கியம் உண்டாகுது. நான்காவது, கர்த்தருக்கென்று நீங்கள் ஓடி உழைக்கும் போது, கர்த்தருக்கென்று சுவிசேஷம் அறிவிக்கும் போது, ஆண்டவருக்காக நீங்கள் எந்த நற்கிரிகளை செய்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஐக்கியத்தை உண்டாக்குறாரு. புரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட இந்த வேத வாக்கியங்களுக்கு நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம நேரங்களை செலவு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். மற்றவங்களுக்கு முன்பாக படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு வித்தியாசம் உண்டாகும். இப்போ நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வரும்போது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய சுபாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடும்? உங்களுக்குள்ளே பேசும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார் இருதயத்தில். மகளே, இந்த காரியம் உனக்குள்ளே இருக்குது, இதிலேருந்து வெளியே வந்துரு. புரியுங்களா? ஏன்னா வசனம் உனக்கிட்ட இருக்கிறனால ஆண்டவர் பேசுவார். வசனம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? யார் பேசினாலும் யார் தான் பேசுகிறான்னு நமக்கு தெரியாது. புரியுங்களா? ஆனால் வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் வந்து தங்கும் போது உங்களுக்குள்ளே என்ன குறைகள் இருக்குது அதையும் காட்டுவார், நிறைவும் காட்டுவார். அல்லேலூயா. அப்போ உங்களை வந்து ஒரு நல்ல ஆண்டவர் வந்து ஒரு பக்குவப்படுத்தினா நீங்கள் அதை கீழ்ப்படிஞ்சினே வருவீங்க. அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனை பலன் யாருக்கு? கை கொள்கிறவர்களுக்கு தான் பலன். கை கொள்கிறவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். புரியுங்களா? அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஒரு நாள் ஒன்றிலையும் குறையாத உங்களுடைய வாழ்க்கையில் அந்த செழிப்பை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் எப்படி நம்முடைய சரீரத்தில், நம்முடைய பலவீனத்தில் நம்ம எப்படி பலப்படுத்துகிறாரு, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேறிவிடு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்போ சொன்னதில், இப்போ நம்ம எடுக்கப்பட்ட இந்த சத்தியங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? அப்படி இல்லைன்னா அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போகலாம். இயேசுடைய வாழ்க்கையில் 8 பிரிவுகள். இயேசுடைய வாழ்க்கையில் 8 பிரிவுகள். இயேசுடைய வாழ்க்கையில் 8 பிரிவை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். 8 பிரிவுகள். அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் வந்து அவருடைய அந்த பிறப்புக்கும் உயிர்த்தெழுந்ததுக்கும், ஆண்டவராக இயேசு பிறக்கிறாரு, அப்புறம் ஊழியம் செய்கிறாரு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறாரு, அப்புறம் ஊழியம் செய்கிறாரு, அப்புறம் மரிக்கிறாரு, அப்புறம் உயிர்த்தெழுந்து போயிடுறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இருந்துட்டு பரலோகம் போயிடுறாரு. இது வரைக்கும் நமக்கு அதில் வந்து ஒரு 8 பிரிவு, இது 8 பார்ட்டாக இது வெளிப்படும்.
முதலாவது நம்ம வாசிக்கிறாங்க பார்க்கலாம், அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அவருடைய பிறப்பும் வாலிபமும் 30 வருடம் எங்கே இருந்தார் என்றால் 3 இடத்துல அவர் இருந்தார். 1 பெத்லேகம், 2 எகிப்து, 3வது நாசரேத். இந்த 30 வயது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார்? 3 இடத்துல. 1 பெத்லேகம், எகிப்து, நாசரேத். 2வது ஊழியத்தின் ஆயத்தம். ஊழியத்தில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 30 வயசுக்கு பிறகு ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டார். 1 யோர்தான் நதி, 2வது வனாந்திரம், 3வதாக யூதாவில் ஊழியத்தின் ஆரம்பம் 8 மாதங்கள். எங்கே செய்தார்? யூதேயா, சமாரியா. 4வது கலிலேயா ஊழியம். இயேசு கிறிஸ்து கலிலேயா வந்து ஊழியம் செய்கிறார். 2 வருடம் அங்கே ஊழியம் செய்கிறார். 2 வருடம். 5வது யூதாவில் இறுதி ஊழியம் 1 மாதம். 1 மாதம் அவர் என்ன செய்திருக்கிறாரு? பெராயா அண்ட் யூதாயா. பெராயா அண்ட் யூதாயாவில் அவர் 1 மாதம் ஊழியம் செய்தார். மறுபடியும் அவர் பெராவில் ஊழியம் செய்கிறார். பெராவியில் ஊழியம் செய்கிறார். 4 மாதம் ஊழியம் செய்கிறார் பெராவியில். அங்கே போட்டுங்க பெராயா அண்ட் யூதாயா. மறுபடியும் 4 மாதம் ஊழியம் செய்கிறார். 7வது இறுதி வார ஊழியம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், 7 நாட்கள் யூதாயா, எருசலேம். 8வது உயிர்த்தெழுந்த பின் காட்சி அளித்தல் ஊழியம், 40 நாட்கள் எருசலேம், கலிலேயா. என்ன எழுதுனீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. ஃபஸ்ட்டு அவரது பிறப்பும் வாலிபமும் 30 வருஷம். எங்கன்னா பெத்லேகேம், எகிப்து, நாசரேத். ஓகே. ஊழியத்தின் ஆயத்தம் யோர்தான் நதி, வனாந்தரம். ஓகே. யூதாவில் ஊழியத்தின் ஆரம்பம் 8 மாதங்கள். யூதேயா, சமாரியா. ஓகே. கலிலேயா ஊழியம் 2 வருடம். இடம் வந்து கலிலேயா. யூதாவில் இறுதி ஊழியம் 1 மாதம். இடம் வந்து பெராயா, யூதேயா. பெராயா ஊழியம் வந்து 4 மாதம். இறுதி வார ஊழியம் 7 நாட்கள். சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அது 7 நாட்கள். இறுதி வார ஊழியம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் வந்து 7 நாட்கள். உயிர்த்தெழுந்த பின் காட்சி அளித்தல் ஊழியம் வந்து 40 நாட்கள். எருசலேம், கலிலேயா. அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் இயேசு? இப்போ அடுத்தது வந்து இயேசுவின் பிறப்பும் வாலிபம் பருவமும். அடுத்த ஸ்டேஜ் இயேசுவின் பிறப்பும் வாலிபமும் பருவமும். பருவம்னா அந்த நேரத்தில். வருடம், இடம், வசனம் அப்படின்னு போட்டுங்க. வருடம், இடம், வசனம் தலைப்பு. வருடம் வந்து கியூமு 7 அல்லது 6 வருடம். அதாவது 6ஆம் வருடம் இல்லை, கியூமு 7 அல்லது 6ஆம் வருடம். இடம் வந்து சகாரியாவுக்கு தூதன் தோன்றிய கூறியது, லூக்கா 1:13. அதிலே எழுதுங்க, இடத்துல எழுதிங்க, வாசிங்க. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போது தூதன் தோன்றி சொல்கிறார், புரியுதுங்களா? அந்த இடத்துல லூக்கா 1ஆம் அதிகாரம் 5லேருந்து 25 வரைக்கும் அந்த வசனம் சொன்ன பாருங்கள், அங்கே எழுதிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5லேருந்து 25 வரைக்கும் இந்த காரியம் முடிஞ்சிடுது. இடம் வந்து அதான் சகாரியாவுக்கு தூதன் தோன்றியே கூறியது, அதாவது ஒரு லூக்கா 1:13. 1:13 அந்த இடத்துல எழுதிக்கணும். இடத்துலையே கியூமு 7லேருந்து 6. 7 தான் முதல் 7 வரும், அப்புறம் 6 வரும். ஏன்னா அப்படி கியூமு வந்து எப்பவுமே என்ன பண்ணோம், பேக்கில் போவோம். 2வது 6 மாதம் கழித்து லூக்கா 1:26 இடத்துல எழுதிங்க. இடத்துல வந்து லூக்கா 1:26 வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில். அப்போது அந்த லூக்கா 1:26 சொல்லனா, மரியாளுக்கு தூதன் என்ன பண்ணுறாரு, தோன்றி கூறியதாவது 6 மாதம் கழித்து மரியாளுக்கு ஒரு தூதன் வந்து சொல்கிறாரு. அது வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனத்தில் எழுதிங்க. லூக்கா 1:26லேருந்து 38 வரைக்கும். 3வது வருடம் வந்து கிடையாது, அங்கே நீல் போட்டுங்க. இடத்துல வந்து மரியாள் எலிசபெத் சந்திக்க சென்றது.
லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனத்தில் எழுதிக்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39 56 வரைக்கும். 4வது வருடத்தில் பார்த்திங்க 3 மாதம் கழித்து இடம் மரியாள் நாசரேத்துக்கு திரும்பியது. லூக்கா 1:56 வசனத்தில் இதே வசனத்தை எழுதிங்க. 1:56. 5வது வருடத்தில் நீல் போட்டுங்க. போட்டுட்டு இடம் யோசேப்புக்கு சொப்பனத்தில் கூறியது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனத்தில் 18 24 வரைக்கும். நம்பர் 6 வருடத்தில் நெல் போட்டுங்க. வருடத்தில் நெல் போடுங்க. இடத்துல யாவாஸ்தானகின் பிறப்பு வளர்ப்பு, அதாவது வளர்ந்து. வசனத்தில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 57 80 வரைக்கும் யோவாஸ்தானகனின் எப்படி அவன் பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அதுக்குள்ளே இருக்குது அந்த வசனத்தில். 7 சீரியல் நம்பர் 7ல் கிமு 6 இது வரைக்கும் 1 வருஷம் நடந்தது இந்த காரியம். இது வரைக்கும் சொன்னதில் கிமு 7 6 சொன்ன பாரு. அங்கேருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு அந்த 1 வருஷம் தான் ஆயிடுச்சு. இப்போ 7வதில் கிமு 6 அல்லது 5 வரைக்கும் இயேசுவின் பிறப்பு வருடம். 7 வருடத்துக்கு நேராக போட்டுங்க. கிமு 6 அல்லது 5. இடம் இயேசுவின் பிறப்பு லூக்கா 2:7. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஓகே, அதே லைனில் வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மத்தேயு 1:25, லூக்கா 2:1-7 வரைக்கும். சீரியல் நம்பர் 8 வருடத்தில் நில் இடத்துல மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் கூறியது. வசனத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-20 வரைக்கும். சீரியல் நம்பர் 9 8 நாட்கள் கழித்து இடத்துல இயேசு பாலகனுக்கு விருத்த சேதனம் செய்தது. வசனத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2:21 லூக்கா. சீரியல் நம்பர் 10 32 நாட்கள் கழித்து இடத்துல இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து காட்டியது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-28 வரைக்கும். அடுத்தது சீரியல் நம்பர் 11 கிமு 4 சாஸ்திரிகளின் வருகை. சாஸ்திரிகள் வராங்கல்ல, உடனே வரல. இப்போ எத்தனை வருஷம் பொறுத்து வராங்க? அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் பொறுத்து வராங்க. சாஸ்திரிகளின் வருகை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் வசனத்தில் எழுதிங்க. மீகா 5:2, எண்ணாக 24:19, ஆதியாக 49:10, யோவான் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 2 சாமுவேல் 5:2, ஏசாயா 9:6. இதெல்லாம் சாஸ்திரிகளுடைய வருகையில் நடந்த காரியம். இப்போது எடுத்ததில் ஏதாவது எழுதினா உங்களுக்கு டவுட் இருந்தால் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். யாராவது நல்லா எழுதினவங்க வாசிக்கலாம். இயேசுவின் பிறப்பும் வாலிபமும் பருவமும் அந்த ஹெட்டிங் கீழே 11 பாயிண்ட் இருக்குது. முதல் பாயிண்ட்டு இது எல்லாமே வருடம் இடம் வசனம் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் பாயிண்ட் வருடத்துக்கு கீழே கிமு 7-6 இடம் சகரியாவுக்கு தூதன் தோன்றி கூறிய இடம் லூக்கா 1:13, வசனம் லூக்கா 1:5-25. வருடம் கிமு 7-6 இடம் சகரியாவுக்கு தூதன் தோன்றி கூறிய இடம் லூக்கா 1:13, வசனம் லூக்கா 1:5-25. இரண்டாவது பாயிண்ட்டு வருடத்தில் 6 மாதம் கழித்து, வருடத்தில் 6 மாதம் கழித்து இடம் 1:26, வசனம் 1:26-38. மூன்றாவது வருடத்தில் எதுவுமே இல்லை. இடம்ல மரியாள் எலிசபெத்தை சந்திக்க சென்றது. வசனம் லூக்கா 1:39-56 வரைக்கும். ஃபோர்த் பாயிண்டில் வருடம் 3 மாதம் கழித்து இடம் மரியாள் நாசரேத்துக்கு திரும்பியது. லூக்கா 1:56, வசனமும் லூக்கா 1:56. ஐந்தாவது வருடம் எதுவுமே இல்லை. இடம் யோசேப்புக்கு சொப்பனத்தில் கூறியது. வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-26. ஆறாவது பாயிண்ட்டு வருடம் எதுவுமே இல்லை. இடம் யோவான் ஸ்தானகன் பிறப்பு வளர்ப்பு. வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 57-80 வரை. செவன்த் பாயிண்ட் வருடம் கிமு 6 கிமு 5 வரை.
இடம் இயேசுவின் பிறப்பு லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வசனத்தின் கீழ் மத்தேயு 1:25, மறுபடியும் லூக்கா 2:1-7. 8th பாயிண்ட், வருடம் எதுவுமே இல்லை. இடம் வந்து மெய்ப்பர்களுக்கு தூதர்கள் கூறியது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-20 வசனம். வசனத்திலையும் லூக்கா 2:8-20. 9வது பாயிண்ட், வருடம் 8 நாட்கள் கழித்து. இடம் இயேசு பாலகனுக்கு விருத்த சேதனம் செய்தது. வசனம் லூக்கா 2:21. வசனத்தின் தலைப்பு கீழியும் நீங்கள் லூக்கா 2:21. 10th பாயிண்ட்டு, வருடம் 32 நாட்கள் பிறகு. இடம் வந்து இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு சென்று காட்டியது. வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-28 வசனம். 11வது வந்து கிமு 4ஆம் ஆண்டிலிருந்து சாஸ்திரிகளின் வருகையில் உள்ள குறிப்பாக வசனம் மத்தேயு 2:1-12, மீகா 5:2, என்னாகமம் 24:19, ஆதியாகமம் 49:10, யோவான் 7:42, 2 சாமுவேல் 5:2, ஏசாயா 9:6. ஏதாவது டவுட்டா உங்களுக்கு? இப்போ சொல்லுவீங்களா ஏரோது எப்போ வந்தாருன்னு? சரி, அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் நம்ம.